ஹலோ நீட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் 2026 எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ நீட் பேஸ்டு கோர்ஸ்னா என்ன, நீட் பயாலஜி எப்படி படிக்கிறது, அண்ட் நீட்டுக்கு தேவையான புக்ஸ், அண்ட் நீங்க எப்படி நீட்டுக்கான புக்கை ப்ரிப்பேர் பண்றது, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீட் பேஸ்டு கோர்ஸ். ஸோ நீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான எக்ஸாம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நீங்க ஒரு சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸை படிச்சு முடிச்சு ஸ்ட்ரைட்டா போயிட்டு எக்ஸாம்லாம் எழுத முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு வந்துட்டு கான்செப்டை ஃபுல்லா லேர்ன் பண்ணியிருக்கணும், இல்லைனா நீட்டை படிக்கவே முடியாது. அண்ட் ரெகுலரா ஃப்ரீக்வெண்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் நீட்டுக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் வரும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து அப்படின்ற அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 720 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ அதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அண்ட் பயாலஜி பாத்தீங்கன்னா 360 மார்க்ஸ் நடக்கும். ஸோ அந்த ரிமைனிங் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா 180 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீட் பயாலஜி. ஸோ நீட் பயாலஜி தான் நீட்டோட ஹார்ட் பீஸ்னே சொல்லலாம். 90 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் வருது. ஸோ அந்த 90 கொஸ்டின்ஸ்ல 80% NCERT இருந்து மட்டுமே வந்தது. அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 360 மார்க்ஸ் பயாலஜில நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணிட முடியும் அவுட் ஆஃப் 720க்கு. ஸோ பயாலஜி நம்ம படிச்சாலே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கிணறு தாண்டிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீட் புக்ஸ். ஸோ நீட்டுக்கு எந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டே இருப்பீங்க. யார் என்ன சஜஸ்ட் பண்ணாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம NCERTல கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. ஸோ இந்த புக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ண பாருங்க. அண்ட் MTG NCERT உங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். பிகாஸ் அதுல இருந்து நம்மளுக்கு 20% கொஸ்டின்ஸ் வந்துரும். அதே கொஸ்டின் வரல அப்படின்னாலும் சேம் பேட்டர்ன்ல இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரலாம். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது மஸ்ட். அண்ட் நீட் புக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி which means record yourself and explaining a topic. சோ நீங்க படிக்கிறது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க பேசி என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. சோ மார்னிங் டெய்லி 2 டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா பயாலஜில இருந்து படிச்சு முடிச்சுங்க. அதே டாபிக்கை ஈவினிங் ரிவைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 20 MCQs வச்சு சால்வ் பண்றங்க. அண்ட் சண்டே பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுமே நீங்க எழுதிருங்க. சோ ரீட் பண்ணணும், ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், அந்த ரீடெஸ்ட். சோ திரும்ப 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 இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் ஸோ பயாலஜில ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நீட் புக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, எரர் புக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை பர்ஃபெக்டா நோட்ஸ் மாதிரி எழுதிவீங்க. ஸோ எக்ஸாம் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் நம்மளுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றப்ப ஈஸியா நீட்ல ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம், தாராளமா உங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். சென்னை மதுரவாயில நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.